கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஆமென் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே 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 மாறாத நல்ல 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 கிருபையே நன்றி 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 அப்பா நன்றியோடு துதிக்கிறப்பா உடைய கிருபைகளை தாங்கினதற்காய் நன்றி ஊழியத்தின் பாதையை நடத்தினதற்காய் நன்றி சூழ்ந்து போன நேரமெல்லாம் தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டாரு அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 உடைய மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே உடைய இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 Hallelujah.
உயர்த்தீங்களே உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீங்கள் ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதில் பலனை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வேண்டுகோள். ஜெபத்துல ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனாலதான் இந்த வேண்டுகோளையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு தலையை தாழ்த்தி சிறு ஜெபம் பண்ணி இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவாதி தேவன் நம் மத்தியிலே பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, இவ்வளவு நேரமாக உம்மை ஆராதித்தோம், உம்மை பாடினோம், தேவனுடைய வார்த்தை சங்கீதத்தை வாசித்தோம். இப்பொழுது நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமா இருக்கிறது. அதன் மேல் ஒரு வாஞ்சையை தாரும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கின்றவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்க கை கொள்ள நீரே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. ஏற்றுக்கொண்ட போதகருக்காக, குடும்ப அங்கத்தினர், ஆண்டவரே, சர்ச் எல்டர்ஸ் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். சத்தமா ஆமென். சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லணும். ஜெபம் பண்றப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொன்ன உடனே ஆமா. சரி, செய்திக்கு கடந்து செல்வோமாக. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதே அந்த மெகா போன்ல வர்ற மாதிரி வருது, மெகா போன்ல பேசுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா பெஸ்ட் குவாலிட்டி கொண்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மட்டமான மெகா போன்ல பேசுற மாதிரி இருக்குது. நல்ல மைக் செட், நல்ல பிஎஸ் சிஸ்டம், இவ்வளவு சூப்பரா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஷார்ப் எங்க பேஸ் வரீங்க பிரதர்? படிங்க. ஒரு எளிய உவமையை கொண்டுதான் பரிசுத்த வேதம் நிறைய வார்த்தைகளை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய ஊழிய பாதையில குட்டி குட்டி எளிய உவமைகளை கொண்டு பேசி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை போதித்திருக்கிறார். எளிய உவமைகள் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படி எடுப்பாரு. சின்ன சின்ன உதாரணம். கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஜனங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை வைத்து இயேசு கிறிஸ்து அங்க போதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு காட்டன், தமிழ்ல நூல், சாஃப்ட் காட்டன், திரித்த மெல்லிய பஞ்சு நூல். இந்த எக்கோ கொஞ்சம் எடுத்துருங்க, எக்கோ ஃபுல்லா எடுத்துருங்க, ஃபுல் கட் பண்ணுங்க எக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எக்கோ மட்டும் ஃபுல்லா எடுத்துருங்க எல்லாத்தையும். எக்கோன்னு எங்க இருக்குது? இதா கொஞ்சம் கையோடு. ஷார்ப் பேசு பாரு. எக்கோன்னு ஒன்று இருக்குது எங்கண்ணா? அது இருக்குது. ஓகே. ஹல்லேலூயா. ஓகே. பரிசுத்த வேதத்தில் படிச்சீங்கன்னா இந்த பஞ்சு நூல் என்கிற வார்த்தை 17 இடத்துல வருது. அதுல ரொம்ப ரொம்ப அதிகமா யாத்திராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒன்றா குறிச்சிங்க. இப்போ டைம் நான் செய்திக்கு போறதுனால உங்களை வாசிக்க சொல்லி நான் சொல்லாம வசனத்தை சொல்றேன். வாசிக்க சொன்னா மட்டும் சொல்லுங்க. இப்போ குறிச்சிங்க. யாத்திராகமம் 26:1
26:1, 26:31, 28:6, 28:8, 39:28, 39:29 இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூடு திரை, திரைச்சீலை, தொங்கு திரை, ஏபோத், கச்சை, பாகை, அலங்காரமான குல்லா, இடைக்கச்சை, இப்படி எல்லாம் வரும். குல்லா கூட வந்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல குல்லாவெல்லாம் பஞ்சு நூல்ல தச்சு போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பஞ்சு, ஒரு காட்டன் ட்ரீ, உங்க மனக்கண் முன்னாடி ஒரு பஞ்சு மரத்தை நிக்க வைங்க. அதுல இருந்துதான் ஒரு சிறந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதுல பரிசுத்தமடைய இந்த உதாரணங்கள் நமக்கு நிறைய ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு காரியமோ முதலாவது நேரடியான அர்த்தம், அடுத்தது ஆவிக்குரிய அர்த்தம். அப்படித்தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் அதிக இடம் பெற்றிருக்கிறது அதற்குள்ள இந்த பஞ்சு. வகை வகையா கலர் கலரா அதை பின்னி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளும் இந்த பஞ்சு நூலால், அந்த நூலினால் நெய்யப்பட்ட ஆடைகளினால் மூடி இருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சிறந்த ஆராய்ச்சியாக இருக்கிறது. இந்த வரைக்கும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப இந்த பஞ்சு வைத்து ஆவிக்குரிய அர்த்தம் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பஞ்சுல இருந்து நூல் வருது. அந்த நூல்ல இருந்தா டிரஸ் தைக்கிறாங்க. 28:2 யாத்திராகமோ 28:4 பிற்பகுதி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிரஸ் ஆசாரியருக்கு. அதுலதான் டிரஸ். தேவனுடைய கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பணிபுரிகிற முழு நேர ஊழியர், முதல் தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொண்ட முழு நேர ஊழியர், ஃபுல் டைம் மினிஸ்டர், சர்வன்ட் ஆஃப் காட் ஆரோன், எனக்காக முழு நேரமாய் ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குடும்பத்தையும் தேர்ந்தெடுப்பாயாக. மோசே கூட அந்த பதவி கிடையாது. மோசேவுடைய ஊழிய ட்ராக் வேற, ஆரோனுடைய ஊழிய ட்ராக் வேற. எப்போ எகிப்தில இருந்து தம்முடைய ஜனங்களை தேவனாகி கர்த்தர் மோசே ஆரோன் மூலமாக கானானுக்கு கொண்டு வந்தாரோ அன்று முதல் 2 பேருக்கு 2 பொறுப்பு கொடுத்துட்டார். கானான் என்பது இப்ப இருக்கிற இஸ்ரேல் தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல கானான், அதுல ஒரு குழப்பமும் கிடையாது. இங்கே பார்க்கிறோம் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம். நம்பர் 1, பஞ்சு நூல் மரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். நம்பர் 1, பஞ்சு நம்ம போட்டுக்கிற டிரெஸ் காட்டன், மற்ற காட்டன் காட்டன் ட்ரெஸ் மிக்சிங் ஆயிருக்கும். ஒரு பஞ்சு காய நீங்க பஞ்சு மரத்தை பார்த்து அந்த காயை பார்த்திருந்தாலும் சரி, இது வரைக்கும் அதை பார்க்கலனாலும் சரி, நான் சொல்றது கரெக்டா உங்களுக்கு புரியணும். பஞ்சு மரத்துல இருந்து பஞ்சு காயை தனியாக பிரித்து எடுக்க வேண்டும். இதுதான் முதலாவது. 1 யோவான் 2:15, ரோமர் 1:1 இது 2 வசனத்தையும் பார்க்கும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுமா? உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து தான் தோன்றித்தனமாக வாழ்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை கேலி பண்ணலாம், மக்கள் கேலி பண்ணலாம், சொந்த பந்தங்களும் கேலி பண்ணலாம். கிறிஸ்தவ பிள்ளைகளை ஸ்கூல்ல கூட சிலர் கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம் படிக்கிற வயசுல. எங்க சாமி கிட்ட எங்க பையன் சின்ன பையனா ஸ்கூல்ல படிக்கிறப்போ எங்க சாமி கிட்ட வேலாயுதம் சோலாயுதம் எல்லாம் இருக்குதுடா, உங்க சாமி கிட்ட ஒண்ணுமே இல்லடான்னுங்கிறான் ஒருத்தன். ஒரு 2வது 3வது படிக்கிறான் எங்க மகன். இப்ப அவருக்கு 2 பசங்க. இவர் யோசிச்சிருக்கிறாரு, எங்க கிட்ட வந்து கூட கேட்டுக்குன்னு போய் சொல்லல, அப்பவே சொல்லியிருக்கிறான், உங்க சாமி கிட்ட வேலாயுதம் சோலாயுதம் எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம், எங்க ஏசாப்பா கிட்ட வல்லமை இருக்குது. அல்லேலூயா தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கிறான். அது போல இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில இருந்து தேவனாகி கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கிறார்.
இயேசு கிறிஸ்து கிட்ட நமக்காக பட்ட காயம் இருக்கிறது அவர் கையில. அதான் அடையாளம். அவருக்கு வேலாயுதம் சூலாயுதம் கத்தி கப்படா தேவையில்லை. வல்லமையுள்ள தேவகுமாரனுக்கு எதிர்க்க ஆயுதங்கள். அவர் பேசினாலே வல்லமை, அவர் பார்த்தாலே வல்லமை, அவர் திரும்பி பார்த்தாலே வல்லமை, அவர் கரங்களை நீட்டினாலே வல்லமை, அவர் நடந்தாலும் வல்லமை. வல்லமையுள்ள தேவகுமாரன். ஆயுதங்கள் தேவையில்லை. நோ நீட் மெட்டீரியல்ஸ் டு லிவிங் காட். அதான் உண்மை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி அந்த மரத்தில் இருந்து அந்த பஞ்சு காய் உடைக்கப்பட்டு தனியா எடுக்கப்படுகிறதோ, அந்த மரத்துக்கும் இந்த பஞ்சு காய்க்கும் இனி சம்பந்தமே கிடையாது. திருப்பி அதை ஒட்ட வைக்க முடியாது. ஒட்ட வைக்க முடியாது. கறந்த பாலை திரும்ப அந்த பசுவின் வயிற்றுக்குள்ளே செலுத்த முடியாது. எப்ப இயேசுக்காக உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே என்று வந்தோமோ, அதோட உலகத்தையும் நாம் விட்டு வந்த பாவங்களையும் திரும்பி பார்க்கவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு பல ஆண்டுகளுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியும் பரிசுத்த வாழ்க்கை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீங்க பரிசுத்தமா வாழறீங்கன்ட்டு. இந்த வாழ்க்கை போர் அடிக்குது, நான் கொஞ்ச நாளைக்கு பாவத்துல வாழ்ந்துட்டு திருப்பி வர்றேன்னா அதுக்கெல்லாம் ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. அதை மீறி போனாதான் நீங்களா போக முடியும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்சியஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தடுத்திருக்கலாமே, தடுக்கவில்லை. வந்து தடுத்திருக்கிறாங்க. அந்த பழத்தை போய் பறிச்சு சாப்பிடுற பறிக்கிறப்ப தேவனாய் கர்த்தர் வந்து நின்று திடீர்னு அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், அதை மீறி வந்து பறிச்சுன்னு இருக்கிற அந்த பக்கம் ஒரு அந்தம்மா. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஏன் தெரியுமா? அதற்கு பதிலாக மனசாட்சியை, சிந்தனா சக்தியை, ஆத்மாவிலே ஒரு பகுத்தறியும் அறிவை கொடுத்திருக்கிறார். இது பாவம். ஆண்டவரே ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். அந்த எண்ணம் கண்டிப்பா இருந்திருக்கும். அதையும் மீறிதான் அந்த அம்மா துணிந்து போய் பழத்தை பறித்தார். இந்த உலகத்துல பாருங்க, யாரா இருந்தாலும் சரி, உதாரணமா சொல்றேன், ஒருத்தன் கடைக்கு போய் ஒரு சிகரெட்டோ சுருட்டோ பீடியோ வாங்கி அவன் கொளுத்தி பிடிக்கிறான்னா எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா அவன் அப்படி செய்ய மாட்டான். முதல்ல அந்த காரியத்துல தலையிடுறவன் ஒரு படபடப்பு வரும். தியானங்க இல்லாத இடத்துல தனியா போய் அந்த வாயில் வச்சு கொளுத்துவான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பாருங்க, பழக பழக துணிச்சல் தைரியம் வந்துடும். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அங்க குறுக்க ஆண்டவரை பார்த்துட்டாரு ஒண்ணுன்னா திருப்பி இனியும் துணிகரமா அந்த தப்பு செய்யலாம். அப்படி ஆயிடும். அதான் ஆண்டவர் கண்டு கொள்ளாதவர் போல அங்க இருந்துட்டு அப்புறம் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்குற, தண்டனை கொடுக்குற. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பாக்கியமான வாழ்க்கையாக நாம் கருதினால்தான் பரிசுத்த வாழ்க்கை நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா அது ஒரு கஷ்டமா தெரியும். உலகத்தாரை பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு கோழை மாதிரி தெரியும். பணக்கார கோட்டீஸ்வரனா மாடி மேல மாடி கட்டி போய்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்து நம்ம வருத்தப்படுவோமானால், பொறாமைப்படுவோமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. அந்த ஐஸ்வர்யம் அவனை பரலோகத்து கொண்டு போய் சேர்க்காது. அந்த எண்ணத்துல நம்ம இருக்கணும். நமக்கு வேண்டியது ஆண்டவர் தருகிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். யோசித்து பாருங்க. ஆரம்ப காலம், என் சிறு வயது தொடங்கி எத்தனையோ வறுமை. 2-3 தடவை எங்க ஊர்ல ஒரு வறுமை பஞ்சம் வந்தது. காட்டிலே போய் கீரைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்து வேக வைத்து சாப்பிட்ட காலங்கள். வேர்க்கடலையை அவித்து அது ஒரு உணவாக சாப்பிட்ட காலங்கள் மறக்க முடியாது. அதெல்லாம் திரும்பி பார்க்கிறப்ப நாம் கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்த தேவாதி தேவனை துதிக்க வேண்டும். இப்ப பாருங்க, நல்லா ஆண்டவர் நமக்கு நல்ல ஆகாரம் தருகிறார், வசதி தருகிறார், வேலை வாய்ப்பு தருகிறார், எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திக்கிறார். அப்ப அவருக்கு நன்றி உள்ளவர்களா நாம் இருப்போம். 2, பசுமை நீங்கி அந்த காய் வெயிலிலே காய வேண்டும்.
அந்த பஞ்சு காய் பறிச்சிட்ட பிறகு அது ரொம்ப கெட்டியா அந்த காய்க்கு உள்ளதான் அந்த பஞ்சு இருக்கும். இப்போ அது வெயில்ல காஞ்சாதான் அது உடைஞ்சி பஞ்சு வெளியா வரும். சோதிக்கப்படுகிற அனுபவம் இந்த வார்த்தை. மத்தேயு 4:1 இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். பவுல் அப்போஸ்தலன் போராட்டங்களினால் சோதிக்கப்பட்டார். தானியேல் சிங்க கபியில் சோதிக்கப்பட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே சோதிக்கப்பட்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சோதனைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் அந்த சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். சோதனைகள் வரும்போதுதான் நம்ம யாருன்னு தெரியும். சோதனைகள் வரும்போதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது நிலை தடுமாறுகிறோமா, மனம் பதறுகிறோமா, இயேசு கிறிஸ்துவை முறுமுறுக்கிறோமா, அல்லது நம்முடைய விசுவாசத்தில் மறுதளிக்கிறோமா, அப்பதான் நம்ம யாருன்னு தெரியும். போராட்டம்னு ஒண்ணு வர்றப்பதான் கர்த்தருடைய பிள்ளைகளா நிலைத்திருக்க வேண்டும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு ஒரு போராட்டமும் வேணாம் ஆண்டவரேன்னா உனக்கு பரலோகம் கிடைக்காதுன்னு. சிலுவையின்றி சிங்காசனம் இல்லை, போராட்டமின்றி பரலோகம் இல்லை. துன்பத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் இன்பம் நமக்காக காத்திருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. பாடுகளை பார்க்காதே, அதிலே உன்னோடு கூட இருக்கிற இயேசுவை நோக்கி பார். சிறுபிள்ளை தனவ சில காரியம் யோசிக்கணும். நம்ம ரொம்ப யோசித்து பெரிய ஆள் ஆயிட்டோம். இயேசுநாதரை விட பெரிய ஆள் ஆயிட்டோம் நினப்பு. இயேசு 40 நாள் உபவாசம், இவர் 52 நாள் இருப்பாரு. எதுக்கு? ஆண்டவரே மாத்திராராம். நான் உபவாசம், என் உபவாச ஜபத்தினால் என் ஆண்டவரை நான் மாற்ற போகிறேன் ஒருத்தர் 40 நாள் உபவாசம் இருந்தாராம். உபவாசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீ உபவாசம் இருக்கும் பொழுது என்னை மாற்ற முடியாது, நான் உன்னை மாற்றுவேன். உபவாசம் இருக்கும் பொழுது நான் உன்னை மாற்றுவதற்கு நீ என்னை ஒப்புக் கொடுக்கிறாய், சுயத்திற்காக அல்ல. அப்படி என்றால் சோதனைகள் நமக்கு தேவை. ஆண்டவரை அனுமதிக்கும் போது அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்த கட்டம், அந்த பஞ்சினுடைய நிலைமை பாருங்க. பஞ்சு இப்போ உடைக்கப்பட வேண்டும். முதலாவதாக மரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது பசுமை நீங்க அது வெயில்ல காய வேண்டும். வெயில் என்பது சோதனை குறிக்கிறது. சோதனைகளோ அது நிந்தனைகளா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிசாசு கொண்டு வருகிற காரணம் இல்லாத பயம், ஒண்ணுமே இருக்காது, ஆனா பயம், இதெல்லாம் பிசாசுடைய வேலை. அடுத்தது பஞ்சு உடைக்கப்பட வேண்டும். 51:17 சங்கீதம். நுறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது பாவத்தில் விழுந்த பிறகு அவருடைய மனசாட்சி பாதிக்கப்பட்டு அது எப்போ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பிறகு அவர் உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிறார். அந்த சங்கீதம் 51. எத்தனை முறை படித்தாலும் அது ஆசை தேராது. அப்படி தன்னை அர்ப்பணித்து அந்த பாவ அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கலாம். கம்ப்ளீட்டா தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நான் பண்ணது பெரிய தப்பு, துரோகம், ஆண்டவருக்கு நான் பண்ணினது துரோகம். என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு எவ்வளவு ராஜ மேன்மை தந்திருக்கிறார். கேவலம் ஒரு அற்பம் இன்னொருத்த மனைவி மேல கண் வச்சது தப்பு. ஏன்னா ஒரு ராஜா, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஒரு ராஜா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ராஜா அநேகம் ஸ்திரீகளை படைக்க கூடாது. அதனுடைய பைந்தமிழ் என்ன? அவருக்கு முறைப்படி திருமணமாகி இருக்கணும். வெளிப்படுத்தல் வாருங்க, நம்மை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 1:5-6 நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி நம்முடைய பாவங்கள நம்மை சுத்திகரித்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம பரிசுத்த மனவாட்டியாய் மாறும் பொழுது இன்னொரு காரியத்தில் நாம் கவனம் செலுத்த முடியாது. நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிரெஸ், அது ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த பஞ்சு நாள்
செய்த ஆடைதான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நொறுங்குண்ட இருதயமாய் குறைகளை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, தவறுகளை உணர்த்தும் பொழுது பாதுகாத்துல எழுப்பார். அந்த மாதிரி நீ பண்ணது தப்புன்னு உணர்த்துவார். இருக்கட்டும் அவன் கொஞ்சம் அமைதி ஆகட்டும், இப்போ உணர்த்தின அவன் மண்டல ஏறாது, அவன் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகட்டும் சொல்லி காத்திருப்பார். நம்ம பரலோகம் கொண்டு போறதுக்கு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் என்ன வேணா நமக்கு செய்ய முடியும். சிக்ஷிக்கலாம், தண்டிக்கலாம், சோதனைகளை அனுமதிக்கலாம். சோர்ந்து போகக்கூடாது. என் மகனே, கர்த்தர் தாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிப்பார். அப்பொழுது நீ சோர்ந்து போகாதே. கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுகிற மனிதன் பாக்கியவான். யோபு சொல்லுகிறார், இதோ தேவன் தண்டிக்கிற மனிதன் பாக்கியவான். தேவனே என்னை தண்டிக்கிறார், என் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பஞ்சு என்றாலே அந்த கலர் வெண்மை, வெண்மை நிறம் கொண்டது. அது சுத்திகரிப்பை குறிக்கிறது. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க, அந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல இருந்து. அந்த பஞ்சுவிலே காணப்படுகிற வெண்மை பரிசுத்தத்தை நமக்கு உணர்த்துகிறது. வெரி வெரி ஒயிட் கலர். அதுக்கப்புறம் தான் அதுல கலர் சேர்ப்பாங்க, கெமிக்கல் சேர்த்து கலர் ஆக்கி கலர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதனுடைய ஒரிஜினல் வெண்மை. அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தமாயிரு, ஆண்டவர் உன்னை அந்த பரிசுத்தத்திற்காக நம்புகிறார். நான் உன்னை பிரித்தெடுத்தேன், பரிசுத்தத்திற்காக நான் உன்னை பிரித்தெடுத்தேன். என் மகனே மகளே, நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் தான், வேற எதுவும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் மற்ற காரியம். பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு நாம் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நாம் கொடுக்கிற உழைப்பு, நம்முடைய உழைப்பில இருந்து நாம் சபைக்கு கொடுக்கிற தசமமாக காணிக்கை கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இந்த வெண்மை பரிசுத்தத்திற்கு அடையாளமாக தான் பக்தர்கள் கருதுகிறார்கள். அடுத்தது, பஞ்சு லேசானது. not heavy. The cotton is not heavy. எவ்வளவு போட்டாலும் அது எடை அதிகரிக்காது. லூக்கா 21:34 படிக்கிறோம். பாரமான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கிற ஏ பெருந்திண்டி, பி வெறி செயல், சி லௌகீக கவலை, உலக பாரங்கள். இதெல்லாம் வெயிட், வீணான பாரங்கள். கவலை கூட பாரம் தான், தெரியுங்களா? கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாத எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வெறி என்றால் புறஜாதி மக்களுடைய போதை வெறி என்றால் நமக்கு அப்படி இல்ல அர்த்தம். நம்ம தான் அதை விட்டுட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும். ஒரு சிலர் அதில் இருந்துட்டு வந்திருப்பாங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, சாட்சி, பயங்கர குடிகாரனா இருந்தேன், I was chain smoker, drinker. அப்படியாப்பட்ட என்ன இயேசு ரட்சித்தார். விசுவாசிகளுக்கு என்ன பிடிவாத குணங்கள், அதுக்கு பேர் வெறிதான். நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படி நிர்பந்தம் கிடையாது. கவனிச்சீர்களா? நான் சொல்றதை என் குடும்பத்தார் எல்லாரும் கேட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நான் அடிமைப்படுத்துகிறேன். ஆனா இதை கர்த்தர் விரும்பவில்லை, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இதை விட்டுவிடு மகனே மகளே என்று பிள்ளைகளுக்கு போதிக்கும் போதுதான் அவர்கள் கேட்பார்கள். முன்னாடி போற ஏறு நேரா போனதா, பின்னாடி போற ஏறு நேரா போறதும் கிராமத்துல சொல்லுவாங்க. ஏறு ஓட்டுறவங்களுக்கு அந்த உண்மை புரியும். முன்னி ஏறு நல்லா போனதா, பின்னி ஏறு நல்லா போகணும். அது போல நம்ம முதல்ல சாட்சியா இருக்கணும். பெற்றோர், பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் முதல்ல சாட்சியா இருக்கணும். எங்க அப்பா அம்மா அன்பானவர்கள், எங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறார்கள், எங்க அப்பா அம்மா வேதத்தை வாசிக்கிறார்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள், ரொம்ப நல்லா சந்தோஷமா நகைச்சுவையா இருப்பாங்க. எங்க அப்பா அம்மா எங்களை சர்ச்சுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க, எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. பக்தினா எங்க அப்பா அம்மா தான்,
இந்த ஊர்ல எங்க அப்பா மாதிரி பக்தி யாருமே கிடையாது என்று பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு குடிகார தகப்பன் தன் பிள்ளைகளை குடிக்காதன்னு சொல்ல முடியாது. அவன் கேட்பா, நீ குடிக்கிறியாது, நீ வைக்குமா, கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இவன் எங்க போற? பசங்களை வச்சு ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். சில நேரங்களிலே நம்மை திருத்த பிள்ளைகளை தொடுவார். நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களா பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, எல்லாரையும் ஒரு சில சொந்தக்காரல, அதுல ஒரு சிலர். அப்போ நாம் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், அவரை மட்டுமே நாம் முழுதா நேசிக்க வேண்டும் என்று அவர் சில காரியங்களை மாற்றுவார். அப்ப விட்டு கொடுக்கணும். எவன் ஒருவன் என்னை காட்டிலும் தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது அதிகமாக நேசிக்கின்றானோ அவன் எனக்கு பாத்திரம் நல்லது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் தண்டனையா? தண்டனையா? இல்லை, தண்டனை இல்லை. இது அவரை அதிகமாக நேசிக்காத பொழுது ஆண்டவர் எச்சரிக்கிறார். உனக்கு எல்லாம் நான் தானே, என்னை விட்டுட்டு மனிதர்கள் மேல இவ்வளவு அன்பு வைக்கிறேன்னு. If you love more and more human, if you love human more and more, many problems will come. But if you love Jesus, all problem will solve. அப்ப நம்ம எவ்வளவு நேசிக்கணும்? ஏசப்பா நாம நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. அப்பப்பா அதை அறிக்கை எடுங்க. ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுங்க இயேசுவுக்கு. இயேசுவை நம்முடைய இனிய நண்பராக நாம் நேசிக்க வேண்டும். அதற்காக காத்திருக்கிறார். மோசே ஆண்டவரையே குருவுக்கு மிஞ்சின சிஷியனா மாறிட்டார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தாவே எகிப்திலே இருந்து கானானுக்கு கொண்டு வந்த ஜனங்கள் கீழ்ப்படியிலன்றதுனால விட்டுடு, நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன். யோசித்து பாருங்க, ஆண்டவருக்கே சொல்றார். ஆச்சரியம். டீலிங்ல ஆண்டவரே ஆச்சரியப்படுற. குருவுக்கு மிஞ்சின சிஷிய, ஆனா நல்ல சிஷிய. இந்த ஜனங்களை ரட்சியும், இல்லாவிட்டால் நீர் பெயரை ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுன்ட்டார். எப்படி டேஞ்சரஸ் பிரேயர். அவ்வளவு தூரம் அனுப்பி மீட்டு கொண்டு வர சொல்லிட்டு இப்ப அவங்க எப்படின்னா போட்டோம் நாசமா, நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன், நீ அவங்கள ஒண்ணு கண்டுக்காதன்றீங்கன்னா அப்ப எதுக்கு எனக்கு பயன்படுத்தினீங்க, எங்க அங்க ஏன் அனுப்புனீங்க, அங்கே விட்டுருங்களாமா. இங்கே அங்கதான் திறப்பின் வாசலிலே மோசே நிற்கிறார். திறப்பின் வாசல் என்கிற வார்த்தை அங்கதான் வரும். ஆண்டவருக்கே அதிர்ச்சி. உலக நியமப்படி பார்க்கும்போது ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். மோசேனுடைய அந்த வைராக்கியம், ஆத்ம பாரம், ஆண்டவர் அதுல மகிழ்ச்சி, ஆத்ம பாரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்னு இருக்கு. அவர் தம்முடைய ஆத்ம பாரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார், திருப்தி அடைகிறார். அந்த ஆத்ம பாரம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் மென்மையான இருதயம். மத்தேயு 11:29-30, கொலோசையர் 4:6. ஏதாவது கிருபை பெருகுகிறது. அந்த மென்மையான இருதயம் என்றாலே கிருபை பெருகுகிறது. இயேசு கிறிஸ்துக்கு கடினமெல்லாம் பிடிக்காது. யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள் இயேசுவை காண வருகிறார்கள். சீடர்கள் அவர்களை அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, அந்த வார்த்தை வருமாறு, விசனம் அடைந்து. பைபிள்லயே இயேசு கிறிஸ்து விசனம் அடைந்தது அங்கதான். நான் நினைக்கிறேன். என் பேருங்க வாப்பா, இன்னும் அங்க ஒரே சத்தம். போலகரே, நீங்க ரொம்ப டயர்டா ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்களை பார்க்கறதுக்கு சில சின்ன ஜுருசுகள் வந்திருக்குது, அதுனால நான் துரத்தணும்னு இருப்பேன். ஏப்பா இந்த மாதிரி செய்யலாமா, அவங்கள என்ன பார்க்கறதுக்கு அனுப்பு அப்படின்னு பேதுருவை கடிந்து கொண்டிருப்பார். பேதுரு அந்த பசங்கிட்ட வந்து, வாங்கடா கூப்பிடுறாரு, வாங்க உங்க காட்டுல மழை பெய்யுது, வாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருப்பாரு. அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி சிறு பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தார். நம்ம ஆசீர்வதிக்கிறோமா? நம்ம பெத்த பிள்ளைகள் மேலே நம்ம சாபத்தை போடுறோம். சின்ன வயசுல கொஞ்சம் குழாவி அன்பு செலுத்தி வளர்க்கிறோம், ஊட்டி வளர்க்கிறோம். அவங்க வளர்ந்த பிறகு அவங்க கிட்ட ஏதோ தப்பு குறை கண்டுபிடிச்சிட்டு
நீ நல்லா இருக்க மாட்டடா, நீ அவ்வளவுதான்டா. சம்பளம் அப்பா கிட்ட கொண்டாந்து கொடுக்கலன்றதுனால தப்பு. ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். நம்ம கடமை அதுதான். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நீ பல வருஷம் நல்லா வாழணும், மனைவி பிள்ளைகளை நேசி கவனி, அது போதும் எங்களுக்கு. வயசு ஆக ஆக பெற்றோர் அப்படிதான் சொல்லணும். வயசான பெற்றோருக்கு என்ன தேவை? டைமுக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவை, தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் தேவை, குளிர் காலத்தில் போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் தேவை, வெயில் காலத்தில் ஃபேன் தேவை. அப்படி வெளியே போயிட்டு வரதுக்கு ட்ரெஸ் 2-3 செட் இருந்தால் போதும். வயசு ஆக 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 பசங்களுக்கு இருக்கிற ஆசை எல்லாம் சிலருக்கு வயசானவங்களுக்கு வந்துடும். பசங்களே நல்லா இருப்பாங்க கரெக்டா, வயசானவங்க தான் வாலிப பசங்க மாதிரி விளாடுவாங்க. தப்பு அது. எல்லாத்துலயுமே எல்லாம் மாத்திக்கணும். 60 வயசுக்கு மேல ஆனா 4 இட்லிக்கு மேல சாப்பிடக்கூடாது. உண்மைதான் சொல்றேன். அதுக்கு மேல பார்த்தா பிரச்சனை தான். நம்ம உடல் உறுப்புகள் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆசையில டேஸ்ட்னால கல்யாணத்துக்கு போயிட்டு ஓவரா சாப்பிட்டு சிக்காரவங்க எவ்வளவு பேர் யோசித்து பாருங்க. வாலிபர்களுக்கு எப்படியோ அதை விட்டுருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க சூடா காப்பி குடிப்பான், அடுத்த நிமிஷமா கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பான். நம்மளுக்கு ஒத்து வருமா? நம்ம நாட்டு கலாச்சாரம், நம்ம நாட்டு எல்லாமே வேற. கல்யாணத்துக்கு போறீங்களா, நல்லா சூடா கொதிக்க கொதிக்க பிரியாணி, அது முடிஞ்ச உடனே சில்லுன்னு ஐஸ், என்ன ஆகும் யோசித்து பாருங்க. போன வாரம் ஒரு கல்யாணத்துல பிரியாணிக்கு அப்புறம் அந்த ஐஸை சாப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் பட்டுனுக்கிறேன். ஒரு சின்ன டப்பா போதுமா? எவ்வளவு செலவாயின்னு இருக்கு தெரியுங்களா மாத்திரைக்கு? தப்பு தானே? நான் ஒத்துக்கிறேன் தப்பு. நான் சொன்னேன் என் பசங்க மனைவி கிட்ட, ஆண்டவர் மேல ஒரு தப்பு இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாப்பிட்டு நான் அமைதியா வந்திருக்கணுமா இல்லையா? சில டைம்ல பாருங்க, எத்தனை வந்து அந்த ஐஸ்கிரீமை வாயிலே ஊட்டுவாங்க அன்பா. அப்படி ஒரு முறை மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டேன். எல்லாம் சேர்ந்து இப்போ போராடின்னு இருக்குது. அதில் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் பண்ணது தப்பு. வயசு ஆக 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 பிள்ளைகள் சொல்லுகிற ஆலோசனையும் கொஞ்சம் கேட்கணும். அளவாதான் போடுவாங்க சாப்பாடு, போதும். நம்மனா போயிட்டு பாக்ஸிங்கா பண்ண போறோம்? படிக்கட்டு மேல ஏறி இறங்கிறதுக்கே சக்தி இல்லை. அதனால அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். நாங்க அப்படிதான். காலையில் ஒரு 2 இட்லி, மத்தியானம் ஒரு சாப்பாடு, சாயந்தரம் சக்கரை இல்லாத ஒரு டீ, நைட்ல இட்லியா இருந்தா ஒரு 2, தோசையா இருந்தா ஒரு 1.25. அதுக்கு மேல போச்சேன்னா தொண்டையிலே இருக்குதுடா அது தோசைன்றான். அது வயிற்றுல தான் இருக்குது, ஆனா அதனுடைய விளைவு தொண்டையில குத்தம். அப்புறம் என்னன்னா கசாயம், வேற என்ன ஜெலிசிலு எம்பிஎஸ் எப்ப என் பையில இருக்குது. இப்ப கூட பாருங்க, அது என் மனைவிக்கிட்ட பெசலா வாங்கி வச்சுக்கிறேன். ஒண்ணுமே சாப்பிட்டு இருக்காது. என்னங்க அந்த ஜெலிசில் ஒண்ணு எடுங்களா? ஒண்ணுமே சாப்பிடல. எதுக்கு அது? இப்ப என்ன தெரியல, குத்துது. இப்பெல்லாம் நம்ம அபாய கட்டத்துல சோதனை தாண்டி எப்படியாவது நம்ம உயிரோட பழச்சிக்கணும், நல்லா இருக்கணும், ஊழியத்தை செய்யணும் தான் ஆசைப்பட்டோம். ஓகே, கம் டு த பாயிண்ட். பஞ்சு 5, 6வது பாயிண்ட் மென்மையானது. 7 கருப்பு விதை. மரத்திலிருந்து அந்த காய் பிரிக்கப்பட்ட பிறகு இப்ப பஞ்சுவில் இருக்கிற கருப்பு விதையை பிரித்து எடுக்க வேண்டும். வெண்மையா அவ்வளவு அழகா இருக்கிற பஞ்சுக்குள்ள குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா அந்த பஞ்சு விதை அது இருந்தால் பஞ்சுவை பயன்படுத்த முடியாது. அது என்ன குறிக்கிறது தெரியுமா? ரோமர் 5:3 சுத்திகரிப்பை குறிக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், பியூரிபிகேஷன், சுத்திகரிப்பு. வெண்மையான ஒரு போர்டுல ஒரு கருப்பு புள்ளி வச்சு பாருங்க, நல்லா தெரியும். கருப்பான ஒரு பிளாக் போர்டுல ஒரு வெள்ளை புள்ளி வைங்க, நல்லா தெரிய மாட்டேங்குது. பரிசுத்தமான நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கரும்புள்ளி, ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன திருடு, ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன பொறாமை, ஒரு சின்ன எரிச்சல் போதும். அதை வச்சு அப்படியே பிசாசு டெவலப் பண்ணிக்கும்.
இது போதும்னா நான் உன்னை என் இடத்துக்கு கொண்டு போயிடுறேன், இது போதும். பிசாசுக்கு ஒரு சாக்கு போதும். பெரிய அளவுல டாம்பிகமா டெரரிசம் மாதிரி பண்ணி அந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் கொண்டு விட்டு போயிட்டா இருப்பான். விசுவாசிதான். பக்கத்து வீட்டு சகோதரி வரும், அக்கா பாஸ்டர் எங்க போனார், இப்ப ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போனாரு, இல்ல பின்னாடி ஒரு சகோதரி உட்காந்து போனாங்க, அது நீங்க தான் நினைச்சா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அது யாருன்னு தெரியல. போதும், அந்த அம்மா ஊழியத்தை நிறைவேற்றிடுச்சு அன்னைக்கு. இப்போ இவங்களுக்கு புருஷன் எப்ப வர போறாரு காத்துல இருக்கு. அவர் பாவம் வீட்டுக்கு போயிட்டு என் மனைவியினுடைய அன்பான முகத்தை நான் பார்ப்பேன், காஃபி குடிப்பேன், நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், அப்படி வருவார். பாவம் எவ்வளோ பேரை வழியில் பார்த்துன்னு வராரு, யாரையும் சட்டம் பண்ணல, பக்திமான் உத்தமன். அவர் எவ்வளவு அன்பா வராரு. பக்கத்து வீட்டு சகோதரி சொன்னதை கேட்டு நீ கோபமா இருக்கிறன்னு பார்த்தானுக்கு தெரியுமா? தெரியாது. கண்ணே மணியன்னு வருவாரு, ஹாய் மை டார்லிங், நில்லுங்க. மோட்டார் சைக்கிள் பின்னாடி யாரும் ஏற்றின்னு போனீங்க, கேட்காம இருக்க முடியாது, அவங்க செத்த போயிடுவாங்க. வேணாம் மகளே நான் பாத்துக்கிறேன், நீ கேட்காத, ஆண்டவர் உணர்த்துவாரு. கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி சியோன் குமார்த்தியா அவர் நரகத்துக்கு போறாராம். என்னம்மா சொல்ற, என்ன நீயே இப்படி சந்தேகப்பட்ட எப்படிமா? அவ்வளவு எவ்வளவு சொல்ல, இப்படி எல்லாம் கெஞ்சி கொடுத்தாட்டா விட்டுருவாங்களா? யாரு அம்மா, ஒரு பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாத ஜுரம், ஐயா கொஞ்சம் நிறுத்துங்கய்யா, அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாண்டு கொண்டு போய் என்ன விட்டுருங்கய்யான்னு கெஞ்சி கேட்டாங்க. அதனால அவங்கள பின்னாடி உட்கார வச்சு பத்திரமா கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியாண்டு விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டேன். அந்த அம்மா முக்காடு போட்டுக்கணும் உட்கார்ந்ததுனால அது கேள்வியா வாலிபு பண்ணான்னு இந்த சகோதரிக்கு தெரியல. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய் என்றார்களே ஆன்றோர் சான்றோர். அது உண்மை அல்லவா? நன்மை செய்யக்கூடாதா? முதல்ல புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இவர்கள் ஒரு நல்ல விசுவாசி என்பது உண்மையானால் இருக்கட்டும், யாராவது கொண்டு போய் லிப்ட் கொடுத்துருக்கலாம். அது எதுக்கு உனக்கு? அதை என்கிட்ட சொல்றதனுடைய நோக்கம் என்ன? அப்பவே பிசாசு வைக்கப்பட்டு போயிட்டு இருப்பான். அடாடா இந்த அம்மா மசியில நம்ம கோல் வச்சது இங்க பழிக்கல அப்படின்னு அது போயிட்டு இருக்கோம். அது என்ன பிசாசு? நம்மளே தப்பு பண்ணிட்டு பிசாசு என்ன சோதிக்கிறான்னா அவனுக்கும் ஒரு நீதி நியாயம் இருக்குது. ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்கு சரியான சண்டை. பாஸ்டர் வந்தாரு, அடிச்சு வச்சிருக்கிறான் நைட்டெல்லாம் புருஷ மனைவிய. ஆனா அவரு தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு பாஸ்டர். என்னப்பா கேள்விப்பட்டேன், அதான் ஓடி அந்த இப்படி அடிச்சு வச்சிருக்கிறிய கல்யாணத்தப்ப என்ன சொன்ன? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படியெல்லாம் சொல்ல. இப்படி அடிச்சு வச்சிருக்கிறியாப்பா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் எங்க சொன்னேன்? நீங்க சொல்ல நான் பின்னாடி சொன்னேன் அப்படின்னு போட்டாயா? இது நடந்ததுனாலதான் இப்போ கல்யாணத்துல அவங்களே சொல்லணும் கணப்பாடு. அவர் ஆரம்பிப்பார் வாழ்வில், அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை தான் அவர் ஆரம்பிப்பார், மீதி இவங்க சொல்லி முடிக்கணும். இந்த அரசியல் தலைவர்கள் பதவி ஏற்கிறப்ப முதல் வழி தான் சொல்லி முடிப்பார் ஜனாதிபதி. அந்த முதல் வார்த்தை சொல்லுவார், மீதி எல்லாம் இவங்க தான் சொல்லணும். தமிழ்ல ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு இவர் ஆரம்பிச்சு வைப்பார். இவரா நால கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகி நான் அப்படி எடுத்தார். தாத்தா காலத்துல இருந்து எடுத்துட்டார். இங்கிலீஷ்ல ஐன்னுவாங்க ஆளுநர், ஐ பால் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. ஹிந்தியில வாக்குறுதி எடுக்கிற மேன்னுவாங்க, மேனா நானு. அதுல இருந்து மீதி அவங்க சொல்லணும். நான் பார்த்துருக்குறேன் இதெல்லாம் பதவியா இருக்கிறப்போ ஹிந்தி பதவி, தமிழ் பதவி, இங்கிலீஷ் பதவி வெளிநாட்டில் இருக்கிறோம். அப்போ என்னடா அப்படி பண்ணிட்டேன்? நான் என்ன சொன்னேன்? நீங்க சொல்ல நான் பின்னாடி சொன்னேன். அதிரி போயிட்டார் பாஸ்டர். சரி இனிமேல் ஆனா ஒழுங்கா அவங்களை முட்டி போட வச்சு
இந்த தம்பதியருக்குள்ளே சண்டைகளை கோபங்களை உண்டாக்குற சாத்தானே, இவர்களை விட்டு இந்த வீட்டை விட்டு அப்பாலே போ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இவரு போயிட்டாரு. 2 சாத்தான் ரோட்ல, பாஸ்டர் நிறுத்து, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், மோட்டார் சைக்கிள் நிறுத்து, இறங்கிட்டார். நீங்க பாஸ்டர் தானே? ஆமா. பொய் சொல்லலாமா? பிசாசு கேக்குது. பொய் சொல்லணும்னா நான் தான் பொய் சொன்னேன். அந்த வீட்டுல போய் என்ன ஜெபம் பண்ணீங்க? இந்த தம்பதியருக்குள்ளே சண்டை உண்டாக்குற பிசாசே, இவர்களை விட்டு போ. நாங்க யாருமே அந்த வீட்டுக்கு போகலையா? அதுங்களே கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டா எங்களை எதுக்கு சொல்றீங்க? இது தப்பு தானே? வசனம் இருக்குது, உலகம், மாமிசம், பிசாசு. முதலாவது உலகம், உலகத்தில் இருக்கிற மக்கள் சோதிப்பார்கள். 2 மாமிசம், எனக்கு எதிரி நான் தான். பிசாசுக்காக இடம் இல்லை. இதுல எல்லாம் நம்ம ஜெயிச்சு வந்ததா பிசாசு சோதிப்பான். அது கடைசியா தான். அது நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், என்ன வேணா பண்ணிட்டு பிசாசு என்ன சோதிக்கிறான். பிசாசை நீ சோதிக்கிறாய், யோசிக்கணும். விட்டு விலகு, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொண்ட அந்த கருப்பு விதை போன்ற தவறுகள், குறைகள், விரிசல், எரர்ஸ் மஸ்ட் செப்பரேட். அது தூக்கி வீசி எறியணும். அப்பதான் பஞ்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை. சுத்திகரிப்பை குறிக்கிறது. 8 பஞ்சு திரிக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான காரியம். பஞ்சு திரிக்கப்பட வேண்டும். எபிரேயர் 3:14, ஏசாயா 26:3, 2 கொரிந்தியர் 3:18. முழுமை அடைந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை திரிக்கப்படும் போது அது எவ்வளோ, அதுக்கு உயிர் இல்லாட்டி கூட அது எவ்வளவு பாதிக்கும் பாருங்க. 30 நூல் சீக்கிரமா யாராது. அதே போலதான் பஞ்சை வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. திரிக்கப்பட்டா தான் நூலாக மாறும். பஞ்சு திரிக்கிற அந்த கருவி பாத்துக்கிறீங்களா? ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அது மகாத்மா காந்தி கூட அந்த ஒர்க் பண்ணி இருக்கிறார். ராட்டினத்தின் மூலமாக பஞ்சை நூலாக மாற்றி இருக்கிறார். உட்காந்துருவார், அந்த தரையிலே உட்காந்துட்டு அந்த ஒரு சுத்துவாரு, அந்த பஞ்சை நூலா மாத்தி சுருட்டி கொடுத்துருவாரு. அந்த நூல் ஒரு இடத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்குரிய திறமை உள்ளவர்கள் அதை ஆடையாக மாற்றுவார்கள். இதுதான் முழுமை அடைந்த. நாம் உபத்திரவங்கள், போராட்டங்கள் அனுபவிக்கும் பொழுது முழுமை அடைகிறோம். முழுமை அடைகிறோம். உபத்திரவத்திற்கு பிறகு ஒரு முழுமை அடைகிறோம். மருத்துவமே சொல்லுது, காய்ச்சல் காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய ஃபீவர் வந்தா அந்த ஃபீவருக்கு பிறகு நம்முடைய சரீரம் செட்ரைட் ஆகுதுன்றாங்க. செட்ரைட் பண்ணுதான், ஜுரத்தினாலதான் நம்ம சரீரம் செட்ரைட் ஆகுது, ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதுக்காக ரொம்ப ஓவரா ஜுரம் வர வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஒரு நாள், அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆரம்பிக்கிறப்ப மாத்திரை போட்டு அமைக்கிட்டா அது வேற விளைவுகளை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அது போலதான் உபத்திரவங்கள் நமக்கு பாடங்களை கற்பிக்கிறது, ஒரு திருப்தி, முழுமையை உண்டாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் திரிக்கப்பட வேண்டும். பிரசங்கி 4:12, யாத்திராகம் 28:6 பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு டிரெஸ்ஸிங், அந்த பஞ்சிலிருந்து டிரெஸ், துணிமணிகள், துணிகள், அதற்குள்ளே சில நல்ல வேலைப்பாடுகள், ஆசிரிப்பு கூடாரத்தில் வேலைப்பாடுகள் கொண்ட ஆடைகள் இருந்திருக்கிறது. பொண்ணு, ஆசிரிப்பு கூடாரத்தில் என்னென்ன வச்சிருக்கிறாங்க? பொன் நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. டைம் ஆயிட்டதுனால சுருக்குமா. இள நீல நூல் நம்முடைய அன்பை குறிக்கிறது. ரத்தாம்பர நூல் தேவ நீதியை குறிக்கிறது. சிவப்பு மீட்பை குறிக்கிறது. இத்தனை கலருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு மத்தியில தான் நம்ம பரிசுத்தமா வாழ நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க ஆண்டவர். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பரிசுத்த ஆகியோருடைய ஐக்கியம் எப்போது உங்களோடு கூட இருப்பதாக எவ்வளவு சப்போர்ட். பிரித்துவம், ஒருவரில் மூவர், மூவரில் ஒருவர், அப்படி சொல்றோம். அப்பதான் 10 செலக்டட் ஐட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆடையாக அது நம் கண்களுக்கு முன்பாக பாருங்க. பருத்தி மரம், பருத்தி மரம் இப்ப 9வது பாயிண்ட்டுக்கு அடுத்து அழகான ஒரு ஆடை. இடையிலே நான் சொன்ன அனைத்தும் ஆவிக்குரிய அர்த்தங்கள், முன்னேறி செல்லுகிற பரிசுத்த வாழ்க்கை. இந்த 10வது பாருங்க, செலக்டட் ஐட்டம். 1 சாமுவேல் 2:8 அவர் தூக்கி எடுக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார், சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறார். 1 Peter 2:9 தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களால் மாற்றுகிறார்.
ரோமர் 8:30 மகிமைப்படுத்துகிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். இதுதான் அது. எதற்கு ஒப்பனையாக? யாத்திராகமம் 28:6 அப்புறம் 8 அப்புறம் 15 இந்த 3 வசனங்களை பார்த்தால் ஏபோத்து, கச்சை, மார்பதக்கம் இவை அனைத்தும் ஆரம்பத்தில் அந்த பஞ்சு மரம் அதான் மூல காரணம். அதுல இருந்து பிரித்து எடுக்கணும். அதுல இருந்து அந்த பஞ்சு காயை பிரிச்சு எடுத்தாதான் பஞ்சு மரத்துக்கு நல்லது, பஞ்சுக்கும் நல்லது. அது பாருங்க, கடைசியில ஒரு அலங்காரமான ஆடையா, ஆசாரியனே அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையா மாறி அழகாக காட்சியளிக்கிறது. நம்முடைய அழகு பரிசுத்தம் தான், தேவ நீதி, கர்த்தருடைய மகிமை. இயேசு வரும்பொழுது நாம் மகிமையான சரீரமாக மாறி அந்த மோட்ச பேரின்பத்தில் நாம் போய் சேரப்போகிறோம். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு எங்கள் அனைவரோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பஞ்சு மரத்திலிருந்து அந்த பஞ்சு காய் பிரித்து எடுக்கப்பட்ட பிறகு எத்தனை உருமாறி கடைசியில் அது ஒரு அழகான ஆடையா, ஏபோத்தாக, மார்பதக்கமாக, ஆசாரியனுக்கு அலங்காரமான ஒரு ஆடைகளை கொடுக்கிறது. நாங்களும் கூட நம்முடைய நாம மகிமைக்காக வாழ, மறுபடியும் அந்த மரத்திலே போய் ஒட்டி கொண்டு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நீரே கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னீரேன். ஒரு அலசல் பஞ்சு மரத்திலே மூலமாக ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் நாங்கள் பார்த்தோம். அதுபோல எங்கள் வாழ்க்கை பின்னோக்கி போய்விடாதபடி கடைசி கட்டம் வரை ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக, ஒரு கனத்திற்குரிய ஆடையாக, உம்முடைய ஆண்டவரே சாயலாக நாங்கள் மாறத்தக்கதாய் நீரே கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. புதிய மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.